ஓகே பிளேட் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க லாஸ்டா பார்த்திருந்தோம் மூத்தம்மா சிறுகதையினுடைய விளக்கம் முழுவதுமா பார்த்திருந்தோம். ஓகே, இதுல நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான மூத்தம்மா சிறுகதையை விளங்கப்படுத்திடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நாங்க இதுல இருக்கக்கூடிய சில வினா விடைகளை கலந்துரையாடுவோம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பிளேட். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நான் நினைக்கிறேன் எந்த வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும், மற்றவங்களோட வீடியோஸ் விளங்காது. எல்லாரும் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பகலே உங்களுக்கு மெசேஜ்ல போட்டிருந்தேன், எல்லாரும் வீடியோ ஆன் பண்றதுக்கு தயாராகிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கான இதை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. மூத்தம்மா சிறுகதையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஸோ இது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டமாவடி அரபாத்தவர்களால எழுதப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு சிறுகதை அப்படின்னு நாங்க சொல்லலாம். ஸோ இந்த இந்த சிறுகதையினுடைய முழுமையான விளக்கம் நான் ஏற்கனவே யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு கடந்த வாரங்கள்ல படிப்பிச்சேன். இஸ்லாமிய மாணவர்களினுடைய அந்த ரம்ஜான் பண்டிகை அப்படிங்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணிருந்தோம். பட் இருந்தாலும் நேத்து நான் உங்களோட நைட் கதைச்சிருந்தேன். நேற்று நைட் உங்களோட பேசியிருந்தேன். நான் இருந்தாலும் 5:15 இருந்து 6:15 வரைக்கும் கிளாஸஸ் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ மூத்தம்மா சிறுகதையை நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, சோ அது ஒரு இயற்கை வர்ணனையோட எங்களுக்கு ஆரம்பமாகும். வீட்டுக்கு முன்னாடி வீட்டின் முற்றத்தில் ஓகே, வீட்டினுடைய முற்றத்தில எங்களுக்கு அவர் அமர்ந்திருக்கிறா, மஞ்சோனா மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறா. அப்போ கடலுக்கு அருகில இருக்கக்கூடிய அந்த ஓசை கடலினுடைய ஓசையா இருக்கலாம். அதே போல மாமரத்திலிருந்து விழக்கூடிய அந்த பூக்களினுடைய அந்த சத்தமா இருக்கலாம். அதே போல பக்கத்து தெருவில் இருக்கிற அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லாம் தனக்கு தெரிவதும் போன்ற பல சத்தங்கள் எங்க இருக்குது அப்படின்னா, இந்த சிறுகதையில முதலாவது அது வந்து எதை சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு கதை களத்துக்குள்ளால் அவர் வந்து அங்க கொண்டு போவார். சோ ரொம்ப அழகாக நான் வந்து எந்த பிரதேசத்துல, அதுவும் ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு மாமரத்துக்கு கீழே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாவே அந்த இடத்துல அவரு காட்டியிருப்பார். சோ இப்படியாக ஒரு இயற்கை வர்ணனை எங்களுக்கு இருக்கும். ஒரு நிலவை காட்டியிருப்பாரு. நிலவு எப்படி இருக்குது, கொட்டி வைத்த இடத்திலே, தயிர் சட்டியில் இருக்கிற அந்த தயிரை கொட்டி வைத்த இடத்திலே இசகாமல் பிசகாமல் உறைந்திருக்கும் எருமை தயிர் போல என்ன செய்தண்டா அந்த நிலவு வந்து இருக்குது. சோ அப்படிப்பட்ட நிலவினுடைய ஒளி வந்து படுறதெல்லாம் மிக அழகாகவே முதலாவது எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ இப்படியாக எங்கட காசிம் அப்படிங்கிற ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிறான் தன்னுடைய பிள்ளை. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். சோ எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சோ 13 பேர் இருக்கீங்க, எல்லாம் ஆன் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன பொடியன், கொஞ்சம் அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் கொஞ்சம் பயந்தான் புலி அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பயம் சுவாகமுடைய அந்த அந்த பையன் தன்னுடைய தங்கச்சியோட எங்க அமர்ந்திருக்கிறான் அப்படின்னா, மஞ்சு உணா மரம். அது வந்து நாங்க சரியான பேச்சுவதற்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் உணா மரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மஞ்சள் உணா மரத்துக்கு கீழால ஒரு ஒரு ஊஞ்சலின் கீழே அவர் வந்து அமர்ந்திருக்கிறாரு, தன் தங்கச்சியை தன் மடிக்குள்ளால வச்சுக்கொண்டு. சோ அவ வந்து தூங்கி கொண்டிருக்கிறா, தன்னுடைய காலை கொஞ்சம் குத்தி ஊன்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்தி ஊண்டுகின்ற பொழுது அந்த ஊஞ்சல் வந்து எண்ணெய் வரட்டு இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பல நாட்களாக அதுல எண்ணெய் போடல, அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் இறுக்கமானதாக இருக்கிறது. அதனால அது வந்து கிரிச் கிரிச் என்ற சத்தத்தையும் எழுப்புறதாகவும் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ இப்படியாக கதை ஆரம்பிச்சு போறப்போ அங்க மஞ்சள் உணா மரத்துல அல்லது மஞ்சோனா மரத்துல பக்குள் கத்துறதா சொல்லுவாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்குது பிள்ளைகள், பக்குள் என்றால் என்னண்டு? பக்குள் என்றா ஆந்தைன்னு சொல்லுவோம். அப்போ ஆந்தையினுடைய சத்தம் எங்களுக்கு கேக்குது. சோ இவர் வந்து ரொம்பவுமே பயந்துடுறாரு. ஆந்தையோட சத்தத்தை கேட்கிறப்போ அவரு சொல்ற ஒரு அடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கண்டா, எப்படி சொல்வார், மூத்தம்மா அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பார். சோ அவரை மூத்தம்மா வந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வருவா. என்ன பொருளை போய் எடுத்துட்டு வருவா? என்ன பொருள் எடுத்துட்டு வருவா? இவர் வந்து பயந்து கத்துற உடனேயே மூத்தம்மா வீட்டுல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வருவா. என்னத்தை எடுத்துட்டு வருவா? சிரட்டையில் உப்பு. சிரட்டையில வந்து நெருப்பு தணல் எடுத்துட்டு வருவா. சிரட்டையில நெருப்பு தணலையும் அதை எடுத்துட்டு வந்து என்னத்தை போடுவான்டா, உப்பு கட்டிகளை தூவுவான். சோ இப்படி தூவுகின்ற பொழுது அதிலிருந்து வெடிக்கக்கூடிய சத்தத்தினால அந்த பப்புள் பறந்து போனதா?
இல்ல சார். இல்ல. அந்த பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை அப்படிம்பாங்க. சிலமன் இல்லை அப்படிங்கிறது எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை. சிலமன் அப்படிங்கிறதுக்கானது வந்து சரியானது. அறிகுறிகளும் இல்லை என்று சொல்லுவாங்க. சோ சிலமன் இல்ல. பட் இருந்தாலுமே அது சத்தத்தை வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ பலவிதமான சம்பாசனைகள் நடக்குது. அவ எப்பவுமே என்ன செய்வான்னா மஞ்சோன மரத்துக்கு கீழே தன்னுடைய காலை பரத்தி தான் உட்கார்ந்து இருப்பா. வெத்தலை பாக்கு போடுற சாதனங்கள், இடி உரல், ஏன்னா உலக்கை, ஆணி எல்லாமே பக்கத்துல இருக்கிறது. இவள் வந்து என்ன செய்யறா அப்படின்னா வெற்றிலை பாக்கு, அதே மாதிரி ஏலம், இது போன்ற பல கிராம்பு போன்ற விடயங்களை போட்டு துவைத்தெடுக்கிறது வழக்கம். சோ அதே மாதிரி அவ துவைத்தெடுக்கிறா. இப்போ வெற்றிலை பாக்கு போட்டுட்டு போயிட்டு ஒரு இடத்துல கிள்ளி துப்புவா. அந்த இடத்தை கிளறிட்டு துப்புவா. சோ அப்போ அந்த ஆந்தை என்ன செய்தண்டா பறந்து போறதாக தெரியுது. பக்கத்துல இருக்கிற நில உடைமையாளர், சரியான சொல் வந்து பாத்தீங்கன்னா போடியார் அப்படின்னு இருக்கும். போடியார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நில உடைமையாளர் அப்படின்னு சொல்லுவோம். சோ நில உடைமையாளருடைய அந்த மான்மரத்துல போயிட்டு உட்கார்ந்ததாக சொல்லுவாங்க. சோ இவனுக்கு வந்து கதை சொல்லாததால தூக்கம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. யாருக்கு? எங்கட காசியமுக்கு வந்து எப்பவுமே தன்னுடைய தாயோட நினைப்பு இருக்கும், தன்னுடைய தந்தையோட நினைப்பு. சோ இப்படி இருந்தா, ஏன்னா தாய் வந்து இறந்துட்டா, தந்தை வந்து வேற ஒரு வெட்டிங் முடிச்சிட்டாரு. சோ இந்த பிள்ளைகளுக்கும், யாருக்கு? காசிமுக்கும் சரி, அவருடைய தங்கச்சிக்கும் சரி, மூத்தம்மாவை விட்டு பிசக வந்து அவளுக்கு விருப்பம் இல்லை. பிசகுதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா விலகுதல் என்ற அர்த்தம். சோ விலகுறதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே விருப்பம் இல்லை. சோ இந்த நேரத்துல அவ இவங்களோட வச்சுக்கொள்றா. மூத்த பாப்பாவும் மூத்தம்மா அவங்களை ரொம்பவுமே ஆதரவா வளர்க்குறாங்க. இப்ப இருந்தாலும் மூத்தம்மா அந்த பிள்ளைக்கு காசிமுக்கு எப்பவுமே யாரோட நினைவு வருது அப்படின்னா அம்மாவோட நினைவு வருது. அன்றைக்குமே கனவுல வந்து என்ன செய்வா மூத்தம்மா, சரி, அந்த அந்த அம்மா வந்து அவங்கள அழைக்கிறதாகவும் தூக்குறதாகவும் சுருள் சுருளாய் வர்றதாக எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்படி இருந்தாலும் மூத்தம்மா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பத்தி நாங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே தைரியமான ஒருத்தி. ஏன்னா நாளடைவுல துணிச்சலான ஒருத்தியாக அவ இருக்கிறா. ஆனா காசிம் அப்படிங்கிற ஒரு பையன் எப்படிப்பட்டவன்? ரொம்பவுமே பயந்தாங்கொல்லியான ஒருத்தன். மஞ்சோனா மரத்திலயா இருக்கட்டும், அது இல்லாம அந்த ஃபேக்டரி விசில் சத்தமா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே ரொம்பவுமே பயந்த ஒரு சுபாவமுடைய ஒரு நபராக அவன் வந்து இருக்கிறதா அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸ்கிரீன் விலங்குதான்னு தெரியல, இதுல முழுவதுமா கொடுத்திருக்கிறேன். கொஞ்சம் ஓகே. இப்ப விலங்குதா பிள்ளை? விலங்குதான்னு தெரியல. சோ ஓகே, நான் இதுல ஃபுல்லா சொல்றேன். ஃபுல்லாவே நான் விலங்குபடுத்தியது. சோ இப்படியான இந்த காசிமும் மூத்தம்மா போல ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக மாறுறதுக்கு முயற்சி செய்யறான். சோ இப்படியான இந்த விடயம், அதாவது இவன் ஒரு பயந்தாங்கொல்லியாக இருந்து மூத்தம்மா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மூதாதையை பார்த்து தானும் ஒரு தைரியமான ஒரு நபராக மாறுவதாகத்தான் இந்த கதை வந்து போய்கொண்டிருக்கும். என்னைக்குமே இந்த மூத்தம்மா இருளுக்கு பயந்ததில்லை. அதே போல எல்லா விடயத்தையும் இவ சொல்லுவான். இவளுக்கு ஒரு சுகம் இல்லாம போயிடுச்சு என்று சொன்னா கூட இவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்று போக மாட்டா. சோ ஆஸ்பத்திரி என்று சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு இவ அலைஞ்சதோ போனதோ இல்ல. அவ என்னத்தை அந்த இடத்துல குடிப்பா பிள்ளை? சோ அந்த நேரத்துல என்னத்தை சாப்பிடுவா, என்னத்தை குடிப்பா? அது கொண்டு ஒரு ஒரு கசாயத்துக்கான ஒரு பெயர் வந்து சொல்லுவாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஊரல் அப்படின்னு சொல்லுவேனா. ஊரல் பக்கெட்டுகளை வாங்கிதான் அவ வந்து குடிப்பான். அவளுக்கு ரொம்பவுமே சுகம் இல்லாம போயிருந்தாலும் அவ ஊரல் பக்கெட்டுகளை வாங்கிதான் குடிக்கிறது வழக்கம். ஆனா இன்றைக்கு என்னவோ தெரியல, மூத்தம்மாவுக்கு ரொம்பவுமே சுகம் இல்லாம போயிட்டு படுத்திருக்கிறா. காசிம் ஸ்கூலுக்கு போயிட்டு வாரான். ஏன்னா இப்ப ஆரம்பத்துல அவர் வந்து போறதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது, நான் முழுமையா பார்த்திருக்கேன். காசிம் ஸ்கூலுக்கு போயிட்டு வாரான். அப்போ மூத்தம்மா என்ன செய்யறா அப்படின்னா ரொம்பவுமே வாடி போயிருக்கிறா. தங்கச்சிக்கு உணவு தீத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லியிருப்பாங்க. உணவு தீத்துதல் அப்படிங்கிறது உணவு வந்து ஊட்டுதல், அல்லது என்ன ஊட்டுதல் சொல்லுவோம்ல, உணவு தீத்தி கொண்டு இருக்கிறா. சோ இது இது பல சம்பாஷணைகளை நடந்திருக்கும். கடைசியா வந்து மூத்தம்மா வந்து கடைசியா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதா மூத்தம்மாவை காசியும் பார்க்கிற கடைசி நொடிகளா இருக்கும். அவன் சொல்லுவான், இன்னைக்கு வந்து எனக்கு மூத்தம்மா தன்னுடைய கையில கை வைக்கிற, தலையில கைய வைக்கிறப்போ அவளுடைய கைகள் வந்து நெருப்பு தணல் மாதிரி கொதித்தது அப்படின்னு சொல்லி அவன் இன்டர்வல் டைம்ல வந்து விளையாண்டு கொண்டிருக்கிறப்ப மூத்த பாப்பா வந்து அழைக்கிறாரு. சோ அழைச்சு கொண்டு வீட்டுக்கு வரப்பதான் தெரியும் வீட்டுல முழுவதுமாக சாம்பிராணி புகை நிரம்பி இருக்குது. சோ அப்போ இவன் நினைச்சிட்டா என்ன அப்படின்னா, ஆக்கள் வருவதும் போதும் இருக்கிறாங்க. காசையும் நினைச்ச உண்டு. ஓகே, மூத்தம்மாவுக்கு என்னது காய்ச்சல் வந்து ரொம்பவுமே உரம் போல அதிகமாக ஆயிட்டது, அதனாலதான் எல்லாருமே வந்துட்டு போறாங்க என்பதாகத்தான் அவன் நினைச்சான். ஆனா நடந்தது அது இல்ல.
மூத்தம்மா என்ன செஞ்சிருக்கிறா, அங்க இறந்திருக்கிறா. சோ அதுக்கான ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க பிள்ளைகள். யாருக்கு ஞாபகம் இருக்கு? அதுக்கான ஒரு உவமை அணி உருவகணி பயன்படுத்தப்பட்டிருந்தது. எப்படியான உருவகணி பயன்படுத்தப்பட்டிருந்தது? வெள்ளை கொக்கு கட்டில் படுத்திருந்தது. வெரி குட். வெள்ளை கொக்கு படுத்திருந்தது அப்படின்னு சொல்லி முதலாவது சொல்லியிருப்பாங்க. வெள்ளை கொக்கு வெடத்தது அப்படிம்பாங்க. வெள்ளை கொக்கு அப்படிங்கிறது நாங்க சொல்லுவோம், ஒரு பொருளின் பெயர் இன்னொரு பொருளின் பெயரை எங்களுக்கு குறிச்சு வருகின்ற பொழுது ஏன்னா எங்களுக்கு அந்த பொருள் காட்டாது. வெள்ளை கொக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு 2 கால்களை உடைய ஒரு கொக்க சொல்லல. இங்க சொல்லப்படுறது வெள்ளை கொக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. அதனோடு தொடர்புடைய யார சொல்லியிருக்கிறாங்கன்றா மூத்தம்மாவை தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக வெள்ளை கொக்கு வெடத்தது என்பதும் வெள்ளை கொக்கு உறங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்பதுமே யாரை குறிப்பிடக்கூடிய சொற்கள் அப்படின்னா மூத்தம்மாவை குறிப்பிடக்கூடிய சொற்கள் தான். சோ இப்படியாக இவன் வந்து பாக்குறான், மூத்தம்மா படுத்திருக்கிறா, இறந்து போயிருக்கிறா. அங்க அவ்வாறாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரகுமா மாமி அவ்வாறாத்தான் இருக்கிறாங்க. சோ ரகுமா மாமி என்ன செய்யறா, புத்தக பைய வாங்கி வச்சுக்கொள்றா. அதுக்கப்புறம் மையத்தை தூக்க போறாங்க. வாமகன் என்று சொல்ல மையத்தை தூக்கி கொண்டு போறாங்க. இவன் நினைக்கல, இவன் இறந்திருப்பான் என்று நினைக்கல. இவன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய மூத்த வாப்பாவுண்ட கூட்டுக்கரத்தையில மூடி முக்காடிட்டு அவ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா, போய்கொண்டிருக்கிறா என்பதாகத்தான் இங்கே அவர்கள் நினைக்கிறார்கள். சோ இந்த கதை உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஓகே, கிளியர். ஓகே, தேங்க்யூ. நான் முடிஞ்ச மட்டும் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சோ இப்போ நாங்க ஒரு சில வினாக்களை பார்த்து கொள்ளலாம். இதனுடைய கதை பகுதியை பார்த்து கொள்ளலாம். மூத்தமா சிறுகதையினுடைய அமைப்பு அப்படின்னு இருக்கும் உங்களுடைய டியூட்ல. எல்லார்ட்டையும் டியூட் இருக்குன்னு நினைக்கிறேன். டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச மட்டும் எல்லாரும் வீடியோஸ் ஒன் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களோட வீடியோஸ் வந்து வேற யாருக்கும் காட்டாது, சரியா? உங்களோட வீடியோஸ் வந்து வேற யாருக்கும் காட்டாது. நான் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். உங்களை எல்லாத்தையும் எனக்கு பார்க்கக்கூடியதா இது. முடிஞ்ச மட்டும் எல்லா வீடியோ ஒன் பண்ணிக்கொள்ள பாருங்க. சோ இனி கண்டினியூவா எல்லாருமே வீடியோ ஒன் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும். நினைக்கிறேன் இணைஞ்சிருக்கீங்க 13 பேர். ஓகே, மூத்தம்மா சிறுகதையினுடைய அமைப்பு என்று பாக்குறப்ப முதலாவது இருக்கிற பிள்ளைகள் பாத்திரங்கள். சோ பாத்திரங்கள் முதலாவது என்னென்ன பாத்திரங்கள் இருக்குதுன்றா முக்கிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கிய கதாபாத்திரங்களாக எங்களுக்கு மூத்தம்மா மற்றும் காசி அவங்கதான் 2 பேரும் முக்கிய கதாபாத்திரங்கள். இதுல எங்களுக்கு மூத்தம்மாப்பா அப்படிங்கிறவர் வந்து முக்கியமான கதாபாத்திரமான்னு சொன்னால் அங்க இடையில வந்து அதுக்கான சப்போர்ட்டிவா துணை கதாபாத்திரமா இருக்காரே ஒழிய இங்க முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் தான். அவ்வாறாத்தவா இருக்கலாம் அல்லது ரகுமா மாஹ்மி. அகமது அப்படிங்கிறவட அகமதுன்ற தோட்டத்துல நான் வந்து விளாம்பழம் பொறுக்கி கொண்டிருந்தேன் என்ன மட்டும் தான் வந்திருக்குது. ஆனா நீங்க கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறப்ப முக்கியமா மூத்தம்மா, மூத்தவாப்பா, காசிம் என்ற தங்கை இது அதாவது அவ்வாறாத்தான் அப்படித்தாலும் பிரச்சனை. இது வந்து முக்கியமானது. ஏனே வந்து முக்கியம் இல்ல. துணை கதாபாத்திரங்கள், மைய கதாபாத்திரங்கள் அப்படின்னா மூத்தம்மாவும் எங்களுக்கு காசிம் அப்படிங்கிற 2 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்களா இருந்திருக்கும். 2வது விஷயம், விடயம் பாத்தீங்கன்னா கதையினுடைய போக்கு அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு மெயினான வினாக்களுக்கு கேட்க மாட்டாங்க பிள்ளைகள். மெயினான வினாக்களுக்கு கேட்க மாட்டாங்க, குறுவினாக்களுக்கு கேட்பாங்க. கதையினுடைய போக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது எங்களுக்கு 2வது எக்ஸாம் பேப்பர்ல பகுதி 3ல வரக்கூடிய 2வது வினாவா இத கேட்கலாம், சரியா? 2வது வினாவா கதையின் போக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மூத்தவாப்பாவின் பேரன் காசிமினூடாக அவளது சிந்தனையோட்டமாக கதை வளர்க்கப்பட்டுள்ளது. எப்படி போகுது கதையோட்டம், எப்படி நகர்ந்து கொண்டிருக்குது. சோ இதுல எங்களுக்கு வந்து ஒரு சிறுகதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சிறுகதை ஆசிரியர் ஒரு ஊரிலே ஒரு விடயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி கொண்டு போற ஒரு தோரணை இருக்கும். 2வது விடயம், ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய கதையை சொல்றது மாதிரியாக இருக்கும். இது 2வது வகை சார்ந்தது. 3வது ஒரு வகை இருக்குது, இந்த சிறுகதையினுடைய அம்சத்தில் சாராதது. உதாரணத்துக்கு மஞ்சோனா மரமா இருக்கலாம் அல்லது அந்த கூட்டுக்கரத்தையா இருக்கலாம். இப்படியான ஏதாவது ஒன்று அதனுடைய கருத்தை சொல்றதா இருக்கும். இது 3 வகையான அந்த கதை போக்கு இருக்கும். இங்க கதை போக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பேரனான காசிம் என்ன செய்யறான்னு சொன்னா தன்னுடைய நினைக்கிறது அப்படியே சொல்லுவதாகத்தான் இந்த கதை வந்து நகர்ந்து கொண்டே போகுது. அடுத்து மொழிநடை பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெளிப்படையா தெரியுது. கிழக்கிழங்கை மக்களினுடைய மண் வாசனை. கூடுதலாக பாத்தீங்கன்னா மனை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து கூடுதலாக எங்க பயன்படுத்துற சொல் அப்படின்னா, அது மட்டக்களப்பு பகுதி கிழக்கிழங்கை பகுதியை மையமாக கொண்ட இடத்துல மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அந்த மனை. வெரி குட். அப்ப அதுல இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு வெளிப்படையா தெரியுது. எங்களுக்கு என்னது இந்த கிழக்கிழங்கை, அதே மாதிரி அல்லுக்குத்து அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் நிறைய விடயங்கள் நாங்க பார்ப்போம். சோ எங்களுடைய கிராமத்து மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்கள் அப்படிங்கிற பகுதியில மொழிநடை சார்ந்து எல்லாம் பார்த்துட்டு வருவோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா சுவைகளும் உணர்வுகளும். இந்த விடயம் வந்து பிள்ளைகள் இந்த வருஷம் வினாவில் அப்படியே கேட்டிருந்தாங்க. மூத்தம்மா சிறுகதையில இருக்கக்கூடிய சுவைகள் உணர்வுகள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து வினாவிடை பகுதியில பாக்குறப்ப நான் அதை எட் பண்ணி விடுறேன். இன்னும் எட் பண்ணல. நாங்க நாளைக்கு அதை நான் எட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்த வருஷம் வந்த வினாக்கள் எப்படி வந்திருந்தது, மூத்தம்மா சிறுகதையினுடைய வினாக்கள் எப்படி வந்திருந்தது. சரி, அப்போ பெரும்பாலாக உங்களுக்கு மூத்தம்மா சிறுகதை வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றா போன வருஷம் நடந்த விஷயம் என்னன்னா பிள்ளைகள், நான் நினைச்ச வந்து நாவலர் இருந்தார் வராது அப்படின்னு தான் நான் நினைச்சோம். ஏன்னா கூடுதலாகவே நாவலர் இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்திருந்ததா, சோ என்ன நாவலர் இருந்தார் வராது அப்படின்னு நினைச்சோம். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, நாங்க கெஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் வேற ஒன்று தாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல. சோ 100% நான் சொன்னதே வராது. அதனால நான் சொல்லியிருந்தேன், சார் நான் வந்து செமினார் செய்யறப்ப நான் பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன், பிள்ளைகள் நான் வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணி தாரேன், பட் 100% நான் வந்து கெஸ் பண்ணது வந்துடக்கூடாதுங்கிறத நான் இருப்பேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நான் கெஸ் பண்ணது வந்துட்டது 100%, 7 வினாக்களுமே நான் கெஸ் பண்ணது வந்திருந்தா என்ன சொல்லுவாங்க, சாருக்கு வந்து ஒருவேளை பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நான் நினைச்சபடியே ஒரு 4 வினாக்கள் நான் சொன்னது வந்திருந்தது. 3 வினாக்கள் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, நாவலர் இருந்தாலும் எதிர்பார்க்கவே இல்லை. சோ அது வந்திருந்தது. சோ அப்படி மூத்தம்மா சிறுகதை ஒருவேளை வராது அப்படின்னு சொல்ல இயலாது. ஏன்னா நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே கிளியராகவே படிச்சுட்டு போயிருவோம். சரி, சுவைகள் உணர்வுகள் இந்த முறை கேட்டிருந்தாங்க. சோ இது பாச போராட்டத்தோடு கூடிய அன்பின் பிணைப்பாக விரியும் ஒரு ஒரு சோகமான கதை. இது வந்து நாங்க சொல்லுவோம், ஒரு கதையை வாசிக்கிறப்ப எங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள், எனக்கு வந்து ரொம்பவுமே கவலையா இருந்தது, எனக்கு ரொம்பவுமே சோகமா இருந்தது அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இதுல முழுவதுமாக சோகமான ஒரு விஷயம் இருக்குது. எதுல சோகமான விஷயம், கடைசியா மூத்தம்மா வந்து இறந்து போறப்ப எங்களுக்கு வந்து ரொம்பவுமே கவலையா இருக்கும். நீங்க அந்த கார்ட்டூனை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மூத்தம்மா இறந்து போறப்ப ரொம்பவுமே எங்களுக்கு கவலையா இருக்கும். சோ இப்படி இருந்தவ இறந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை எங்களுக்கு இருந்திருக்கும். சோ முழுமையாகவே. இரண்டாவது நகைச்சுவை உணர்வு, மூன்றாவது பயம், அவலம், துணிச்சல் என பல சுவைகள். நகைச்சுவை உணர்வு எந்த இடத்துல வருது அப்படின்னா, மூத்தம்மா வந்து தன்னுடைய கணவனான மூத்த பாப்பாவை என்ன சொல்லுவாருண்டா, அங்க பாரு மணி, மூத்த பாப்பான்ற தலைய சூப்பி போட்ட பணங்கொட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அதுல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அதே போல பயம் உணர்வு எங்கன பிள்ளைகள் வருது, யாரால சொல்ல முடியும்? பயம் எங்கன வருது, எந்த இடத்துல பயம் காட்டல நாங்க, யாராவது? பயம் உணர்வு இது வந்து பெரும்பாலும் காசிங் என்ற உணர்வுல தான் பயம் உணர்வு இருக்குது. எந்தெந்த இடத்துல? உதாரணத்துக்கு ஒரு அடி சொல்ல இயலுமா? இந்த பக்குள். வெரி குட். பக்குல துரத்துகா அப்படின்னு சொல்றப்போ ரெண்டாவது விஷயம் சொல்லுவாரு, பாக்டரி விஷயம் கேட்கிறப்போ இந்த வயிற்றுல உருளுவது போல ஒரு வித உணர்வுகள் வந்ததாக அவர் சொல்லுவாரு. மஞ்சோனா மரம் வந்து ஒரு கரும்பூதமா அவருக்கு தெரியும், பெரிய ஒரு உருவம் அறிவ கரும்பூதமா தெரியும். அடுத்து நாய்கள் தனக்கி திரிகின்ற பொழுது இப்படி நிறைய பயம் வந்து இவருக்கு இருக்குது. அப்ப ஆகவே பய உணர்வு இதுல காட்டப்படும். சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அதுல அவரோட அம்மாவை பற்றி நிற்கும் போது வெரி குட். வெரி குட். அவரோட அம்மாவை பத்தி அவர் நினைச்சு பாக்குறப்போ இரவில அவரோட அம்மா என்னவாகிறா, பேய் போல வெள்ளை சுருளாய் வந்து இருக்கிறதும், இப்படியாக இரவெல்லாம் தூக்குறப்போ அப்போ அவருக்கு பயம் வந்துட்டது. சோ அப்ப என்ன சொல்லுவார், மூத்தம்மா வந்து நான் வந்து பக்கத்துல படுத்து கொள்றேன்னு சொல்லுவார். அடுத்து இன்னொன்று சொல்லுவார், இன்னொரு விஷயம் இருக்கும், இப்பொழுது நான் மூத்திரம் முடித்தால் என்ன செய்யறது இல்ல, மூத்தம்மா வளைச்சு கொண்டு நான் வெளிக்கு போறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இதன் மூலமாக எல்லாம் எங்களுக்கான பய உணர்வு இதெல்லாம் காட்டப்படுது. சரி, இப்போ நேரடியா நாங்க சில வினாக்களுக்குள்ளால போயிடலாம் பிள்ளைகள். சோ மூத்தம்மா சிறுகதையினுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத நாங்க பாத்துருவோம். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தாரேன். மூத்தம்மா சிறுகதையினுடைய மைய கருத்து என்ன, மூத்தம்மா சிறுகதையினுடைய துணை கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. சரி, ஒரு 2 நிமிடம் தாரேன், கொஞ்சம் எழுதுறீங்களா? கொஞ்சம் எழுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதனுடைய மைய கருத்து என்னவா இருக்க போறது அப்படிங்கறத எழுதுங்க பாப்போம். சோ மத்த பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க. ஆசிப், அடுத்து நஹதி, ஜஹமா, சதுர்ஜன், சம்ஹா, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள் பாப்போம். மூத்தம்மா சிறுகதையினுடைய மைய கருத்து. சவுண்ட் எல்லாருக்கும் நல்லா கிளியரா இருக்குதா? சவுண்ட் எதுவும் கிளியரா இருக்கு? உங்க வெப்சைட்ல தானே? ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே பிள்ளைகள், நான் பார்க்கலாம்.
சோ முதலாவது மைய கருத்தை பற்றி நாங்க பார்த்துக்கொள்வோம். என்ன விஷயம் இந்த சிறுகதையில பேசப்படுது அப்படிங்கிறது முதலாவது பார்ப்போம். கிராமப்புற மக்களின் வாழ்க்கை நடைமுறை. ஓகே, முதலாவது விஷயம் சொல்றாரு, கிராமப்புற மக்களினுடைய வாழ்வியல் சொல்லப்படுது. ஓகே, சோ வேற என்ன விஷயம் சொல்லப்படுது? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன இந்த சிறுகதையை பாக்குறப்ப சார் இதுல இதுதான் சார் முக்கியமான விடயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறது? பயமின்றி நம்பிக்கையுடன் நமது வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும். வெரி குட். பயம் இல்லாம நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ற ஒருத்தருக்கு வேற எந்த துணைகளும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விடயம் தான் இந்த சிறுகதையினுடைய மைய கருத்தா இருக்குது. ஏனைய கருத்துக்கள் நீங்க எழுதியிருக்கலாம், அது துணை கருத்துக்கள் நாங்க பார்க்கலாம். சோ இல்ல ரெண்டு விஷயம் உண்டு. மைய கருத்து ஒன்று இருக்குது, அதே போல பல துணை கருத்துக்களும் இருக்குது. இதுல முக்கியமான மைய கருத்து என்றா தன்னம்பிக்கையுடன் வாழ்வை எதிர்கொள்வோர் தனித்து நின்றும் வாழ்வை வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா மூத்தம்மா அப்படிங்கிற ஒருத்தி ஆரம்பத்துல இவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையா இருந்தா, அந்த அந்த நாட்டினுடைய இளவரசி எப்படி இருப்பாளோ அது போல தானும் ஒரு இளவரசியாக இருக்கிறாள் அப்படின்னு நினைப்போம். அதே போல நிலாவில இருக்கிற ஒரு 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 பெண் ஒன்று எல்லாம் படுத்திருக்க மாதிரி இவளும் படுத்திருக்கா அப்படின்னு சொல்லுவான். சோ இந்த டைம்ல எல்லாம் மூத்தம்மாவை இவன் ஒரு பெரிய ஒரு விடயமா தான் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் ஒரு பயந்தங்கொள்ளியா இருக்கிறான். ஆனால் இந்த மூத்தம்மாவுக்கு இறந்ததன் பின்பு அவனுக்கு வர்ற உணர்வுகளா இருக்கட்டும், அல்லது அவன் கதையோட்டத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. தற்பொழுது நான் பயந்தாங்கோழியாக இருக்க இல்லை, மஞ்சானோ மரத்துல அது ஒரு பூதமா எனக்கு தெரிய இல்லை, இப்போ நான் தனியாக வருஷம் போறேன், ஏன்னா மூத்திரம் முடித்தால் நான் தனியாக போறேன். சோ இப்படியெல்லான விடயம் தன்னம்பிக்கையான வாழ்க்கை எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களோட வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். யாருமே தேவையில்லைங்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்றாங்க தன்னம்பிக்கையா இருக்கிற ஒருத்தனுக்கு. அடுத்து தன்னம்பிக்கையினுடைய வாழ்வோருக்கு வேறு தவியவுகள் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இதுல நீங்க சொன்ன சில துணை கருத்துக்கள் நீங்க எழுதியிருக்கலாம், துணை கருத்துக்கள் மைய கருத்துக்களாக எழுதியிருக்கலாம், நாங்க பார்க்கலாம். நான் நினைக்கிற ஒரு சிலர் டியூட் இருக்கும், இந்த டியூட்ல அந்த சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறேன். சோ டியூட் இல்லாதவங்க கண்டிப்பா டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? நினைக்கிறேன் இது 55வது டியூட். இப்ப இந்த டியூட் நாங்க முடிச்ச பிறகு எழுத்துக்களினுடைய ஒளிவேறுபாடு பார்ப்போம், முடிஞ்ச பாப்போம், அது பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நாங்க தனிப்பாடல்கள் பார்க்கலாம். சோ இதுல முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, துணை கருத்துக்களாக சொல்றது, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் சுறுசுறுப்புமே ஒரு மனிதன் வெற்றிக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரின் மூலமாக எங்களுக்கு தென்படுது என்று சொன்னா மூத்தம்மா மூலமா தான் தென்படுது. இவ என்றைக்குமே எனக்கு சுவாமில்லை என்று சொல்லி படுத்திருக்கார் இல்ல. ஏன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் அவ இருளையும் கிழிச்சு கொண்டு குடுகுடு கொண்டு ஓடக்கூடிய மனோதைரியம் அவகிட்ட இருக்குது. அவ என்ன செய்யறா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பனை ஓலைகள் எடுத்து புட்டு தட்டு எல்லாம் செஞ்சு விற்கிறா, மாவுடைச்சு புட்டு இடியாப்பம் எல்லாம் செய்யறா, ஒர்க் பண்ற. அதே போல மாட்டுக்கு பால் எடுக்கிற விஷயம் எல்லாம் இவதான் செய்யறா. எந்த ஒரு சந்தர்ப்பத்தும் பயப்படுறது இல்ல. முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், அந்த கிராமத்தினுடைய ஒரு ராணியாக வைக்கிறா, அந்த கிராமத்தினுடைய வைத்தியராக வைக்கிறா. அவ்வாறாத்தான் வந்து சொல்லுவா, வீங்கிய வைத்துடன் என்னுடைய தலைப்புள்ளை நீங்க தான் மாமி ஏந்தணும் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த இடத்துல எல்லாம் இவ ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு பெண்ணாக எங்களுக்கு காட்சி அளிச்சிருக்கிறா. சோ அதே அந்த விடயத்தை தான் நாங்க இங்க துணை கருத்துக்களா பாக்குறோம். அதான் யாரு காசிம் பாக்குறா, ரைட், மூத்தம்மா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இவ்வளவு தன்னம்பிக்கையுடையலா இருக்கிறாள் என்றால் நானும் இப்படி என்ன செஞ்சிக்கணும், தன்னம்பிக்கையுடைய ஒருத்தியாக இருக்க வேணும் என்றுதான் அவனும் எதிர்பார்க்கிறான். ஓகே, ரெண்டாவது எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு பரோபகார அப்படிங்கிறது. இந்த பரோபகார அப்படிங்கிற ஒரு விஷயம் பிள்ளைகள் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பாங்க சொல்லக்கூடிய ஒரு சொல்லு, பரோபகார மனப்பாங்கு எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படுது. முக்கியமான துணை கருத்தாக நாளைய தலைமுறையினர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு 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 தன்னுடைய மூதாதையர்களை தன்னுடைய தலைமுறைகளை பார்த்துதான் அவன் வளர்றான். இப்ப உங்களுக்கான ஒரு ஒரு குறிக்கோள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கூடுதலா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறதான் இருக்கும். கூடுதலான நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ கூடுதலான கேட்டா என்ன சொல்லுவோம், சார் நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் அப்படி ஆசை இருக்கு, சார் நான் வந்து டாக்டர் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன், சார் நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். கேக்குறேன். வெரி குட். பாக்குற நிறைய பேர் அந்த பாருங்க எவ்வளவு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றோம். அப்போ
பாக்குறதுல நிறைய பேருக்கு வந்து இந்த ஐடியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, நான் வந்து யார கூடுதலா பாக்குறேன். சோ யாருக்கெல்லாம் நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும், இல்லாட்டி எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. இப்படி யாருக்காவது ஐடியா இருக்குதா? நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் சார், இல்லாட்டி நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும், இல்லாட்டி நான் ஒரு சினிமா ப்ரொடியூசர் ஆகணும். இப்படி ஏதாவது யாருக்காவது ஐடியா இருக்குதா? இருக்குதா ஐடியா உண்டு யாருக்காவது? ஏன் ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இல்ல. சரியா? ஒரு சிலருக்கு நான் வந்து ஒரு நாசாவுல ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு ஐடியா இருக்குதா? இல்லாட்டி நான் வந்து சந்திரன்ல வந்து நான் போயிட்டு ஒரு விஞ்ஞானியா இருக்கணும், நான் உலகத்தை டெய்லியுமே வாட்ச் பண்ற ஒருத்தரா நான் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா யாருக்காவது இருக்குதா? சோ எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது. சரி, ஓகே. ஒரு சிலருக்கு எங்களுக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில கனவுகள் இருக்கும். 195% என்ன சொல்றோம் அப்படின்னா, இலங்கையில நான் ஒரு டாக்டர் ஆகணும். பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என் பிள்ளைய வந்து நான் டாக்டர் ஆகணும் இல்லாட்டி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே நாங்க பார்த்து பழகிட்டோம்ல. டாக்டர்ஸ் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, லோயர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சோ கார்ல வாராங்க, நல்ல வீடு வச்சிருக்கிறாங்க, சோ ஓகே. அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம், எங்கட ஏம் இதுதான் அப்படிங்கறத வந்து நினைக்கிறோம். சோ அப்படி இல்ல, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இங்க இருக்கிற காசிம் அப்படிங்கிற ஒரு நபரும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எங்களுடைய இந்த குட்டி இளவரசியாக அவன் யார நினைக்கிறான், மூத்தம்மா அவன் நினைக்கிறான். சோ எல்லாருமே தான் எங்களை நாங்க யார முன்னாடி பாக்குறோமோ அவங்க மாதிரி நாங்க ஆகணுங்கிற ஒரு விருப்பம் எங்களுக்குள்ளால இருக்கும் அப்படின்னு தான் நாங்க இதுல சொல்ல வரோம். இதான் முக்கியமான துணை கருத்தா இருக்குது. அடுத்து முஸ்லிம் சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், சடங்கு முறைகள், சம்பிரதாயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு சொல்ல முடியும் முஸ்லிம் மக்களினுடைய சம்பிரதாயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பிள்ளை? இந்த இறந்த உடலை அண்டே வந்து தகனம் பண்றது. அண்டைக்கே வந்து அவங்கள புதைக்கிறது அது ஒரு விஷயம். ரெண்டாவது சந்தூக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்லாமிய மட்டுமே பயன்படுத்துற ஒரு ஒன்றாக இருக்குது. வேற என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளை முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்வியல் அம்சங்கள்ல? ஓகே, முடிஞ்ச மட்டும் எனக்கு மைக்ல சொல்லுங்க. ஓகே, மெசேஜ் பார்த்துக்கொள்ள இல்லை, என்ன ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது எனக்கும் கம்ப்யூட்டருக்கும். ஸோ அதனால எனக்கு மெசேஜ் விலங்கு இல்லை. சரியா, ரொம்ப சின்ன போன்ட்டுனால விளங்காது. ஸோ முடிஞ்ச மட்டும் எல்லாமே நீ கொஞ்சம் மைக் ஆன் பண்ணியே சொல்லுங்க. சரி. சோ இப்படி நிறைய விஷயங்கள் முஸ்லிம் மக்களினுடைய பேச்சு வழக்கே ஒரு பெரிய விஷயம் தான். முழு சமூகத்தினுடைய வாழ்க்கையும் அதுல காட்டுறாங்க. ஏன்னா இப்ப இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தமிழர்கள்ல வந்து நிறைய பேர் இருக்கிறோம். இஸ்லாமிய தமிழர்கள், அதே மாதிரி இந்து தமிழர்கள், மலையக தமிழர்கள், மட்டக்களப்பு பாசை வேற, அதே போல யாழ்ப்பாணத்து பாசை வேற, கொழும்புல பேசுறது என்று வேற. சோ இப்படி ஒவ்வொன்று தமிழர்கள் இருந்தாலும் அவங்களுடைய அந்த பேச்சு வழக்கு வேற இல்ல. சோ அந்த மாதிரி இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த பேச்சு வழக்கு அப்படியே இங்க அவர் வந்து காட்டியிருக்கிறார். சோ அது இதுல காட்டப்பட்டிருக்கு. கிழக்கிழங்கை மக்களினுடைய வாழ்வியல் கோலங்கள் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா முழுமையாகவே இங்க வாழ்வியல் கோலம், அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய சாப்பாடு என்ன, ரொட்டி புட்டு தட்டு செய்யறது, மார்னிங்ல வந்து அவங்க மாட்டு பால் குடிக்கிற விஷயம், இதெல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வாழ்வியல் கோலங்கள். முதுமையிலும் பாசம் சிறிதும் குறைவடையாத அந்யோன்யமானதை வந்து காட்டுறாங்க. யாருக்கு? மூத்தம்மாவுக்கு சரி, தன்னுடைய கணவன் மேல அவர் வந்து எப்பவுமே அந்யோன்யமான அன்பு வச்சிருக்கிறா அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அதுல சொல்லியிருப்பாங்க, அவ ரெண்டு பேருக்குமே அந்யோன்யமான அன்பு இருக்குது. இதுல வந்து மூத்த பாப்பாவுக்கு மூத்தம்மா மேல இருக்கிற அன்பை எடுத்து காட்டக்கூடிய அடி எதுன்னு சொல்ல முடியுமா பிள்ளை? மூத்த பாப்பாவுக்கு மூத்தம்மா மேல இருக்கிற அன்பு. அவள் வெயிலிலும் மழையிலும் நினையக்கூடாது அந்த மாட்டு வண்டியில். வெரி குட். ஏன்னா அந்த அவ வெயிலிலும் மழையிலும் நனையாம கூட்டி போகணும் என்று சொல்ற அந்த நிலை அவளுக்குள்ளால இருக்கத அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ரைட், ஓகே. இத பிறகு பார்த்து சொல்லுவோம். இப்போ நீங்க செய்ய வேண்டியது குணப்பண்புகள் நான் கொஞ்சம் நோட் பண்ணி கொள்வோம். சின்னதா நோட் பண்ணுங்க, பெருசா நோட் பண்ண தேவையில்லை. மூத்தம்மாவினுடைய குணப்பண்புகள் என்னென்ன உங்களுக்கு தெரியும்? மூத்தம்மாவினுடைய குணப்பண்புகள் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ ஒரு 3 உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 குணப்பண்புகள் எழுதுங்க. நாங்க பாக்குறப்ப எனக்கு என்னென்ன குணப்பண்புகள் இருக்கு, இன்னும் என்னென்ன எட் பண்ணலாங்கிறத நாங்க பார்ப்போம். அப்போ ஒவ்வொருத்தரும் பாக்குறப்போ மூத்தம்மாவினுடைய குணப்பண்புகள் என்னென்ன பேசாமே சொல்லியிருக்கீங்க. அதாவது டு நாட் ட்ரை டு ஃபியூனரல் தான் அது ஒரு முக்கியமான விஷயம். நாங்க போன வாரம் பார்த்திருந்தோம். மையத்துக்கு இஸ்லாமியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அழுக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்.
அது ஒரு முக்கியமான விடயம் தான் பிள்ளைகள். ஓகே, 3 எழுதுங்க போதும். ஜம்ஹா, ஹாக்கிப், சதுர்ஜன், சமேஷ், அஃப்தா எழுதுறீங்களா? சார் நான் சொல்லவா சார்? ஓகேப்பா, வெரி குட், சொல்லுங்க. தைரியமானவர், தன்னம்பிக்கை உடையவர், ஊர் மக்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகுபவர், ஓகே ஓகே, வெரி குட். தனது குடும்பத்தினருடன் மிகவும் பாசமானவர். ஓகே, குட். நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சோ ஒரு சிலர் சொல்லலாம், நாங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். சோ இதை நீ எழுதியிருக்கிறான்னு சொல்லி எழுதினவங்க வாசிக்கலாம் பிள்ளை. எழுதினவங்க வாசிங்க பாப்போம். சார் வாசிக்கவா? ஓகேம்மா, வாசிங்க மணி. பயமின்றி தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர், குடும்பத்தின் மேல் அன்பு கொண்டவர், சுறுசுறுப்பாக வேலைகளை செய்வார். ஓகே, வெரி குட். சரி, கரெக்டான ரீஜாயிண்ட் ஆகும் பிள்ளை. சோ இப்ப ஜூம் கரெக்டாகவும் ரீஜாயிண்ட் ஆகுங்க. சோ ஓகே, நான் பார்க்கலாமா பிள்ளை? நான் பாப்போமா? பார்க்கலாமா? எழுதியிருக்கிறவங்க யாராவது வாசிங்க பாப்போம். எழுதியிருக்கிறவங்க நான் வாசிக்கவா? ஓகே, வாசிங்க. ஓகே, வாசிங்க. வெற்றிலை போடுவார், ஓகே, ஊர் மக்களிடம் அன்பாக இருப்பார், ம். நோய் வந்தாலும் படுக்க மாட்டார். ஓகே, வெரி குட். சரி, வேற யாரும் எழுதிருக்கீங்களா? இது 3 பேரும் சொன்னது தவிர்த்து வேற யாராவது எழுதிருக்கீங்களா? 3 பேரும் சொன்னது தவிர்த்து வேற யாராவது எழுதிருக்கீங்களா? சரி, ஓகே, நாங்க பார்க்கலாம். மூத்தம்மாவின் குணையியல்புகள்ல முதலாவது விடயம் பழமையான பழக்க வழக்கங்கள்ல அவன் நம்பிக்கை உடையவளா இருக்கிறான். ஏன்னா சரி, ஓகே, நான் பார்க்கலாம். சோ முதலாவது விடயம் பழமையான பழக்க வழக்கங்கள் அவன் நம்பிக்கை உடையவளா இருக்கிறான். முதலாவது அல்லுக்குத்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அல்லுக்குத்துண்டா தெரியும், காதுல வந்து ஃபுல்லாவே அவ காது முழுவதுமாக ஒத்திருக்கிறது, கருகமணி மாலையை தண்ட கழுத்தில் அவ போட்டிருக்கிறது, செப்பு காப்புகளை போடுறது, இதெல்லாம் அவளுக்கான ஒரு ஒரு அடையாளமாக அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்படி பழமையான பழக்க வழக்கங்களை பின்பற்றி வர்றதுல இவ ஒரு முக்கியமான இருக்குல்ல. அதே மாதிரி அவ அந்த ஊரல் பேக்கெட் வாங்கி குடிக்கிறது, கிராமத்தில பிரசவம் பார்க்கிறது, இது எல்லாமே அந்த பழமையான விடயங்கள் முக்கியமாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்து கூடுதலாக வெற்றிலை போடுதல்ல இவர் வந்து ரொம்பவுமே விருப்பமானவளா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வெற்றிலை பாக்கு எல்லாத்தையும் சீவி அதுல வந்து கராம்பு, சாதிக்காய், ஏலம் இதெல்லாம் போட்டு உண்டாக இடிச்சு அவ வந்து சாப்பிடுறதுல ரொம்பவுமே விருப்பமுடையவளா இருக்கிறா. வெற்றிலை பணிக்கம் பக்கத்துல இல்ல, என்ன இருக்குது, ஒரு சற்று இடத்துல அவன் தள்ளி போய் தான் அவளை எச்சிலை துப்பிக்கொள்றா. இது எல்லாம் அவ வெற்றிலை போடுறதுல விருப்பமுடையவள் அப்படிங்கிற விஷயத்த காட்டியிருக்கிறாங்க. மூன்றாவது, தன்னுடைய பேர குழந்தைகள் மேலேயும் தன்னுடைய கணவன் வாப்பா என்ன மூத்த வாப்பா மேலேயும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் மேலேயும் சரி அவ ரொம்பவுமே அன்பானவளா இருக்கிறா. தன்னுடைய மகள் மேலேயும் வந்து இவ ரொம்பவுமே விருப்பம். அவ சொல்லியிருப்பா, பல நேர்த்திக்கடன் போட்ட பிறகு எனக்கு வந்து அவ கிடைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பா. இது எல்லாமே அங்க அவளுடைய பாசம் எங்களுக்கு அந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது. வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க எல்லாரும். சொல்லுங்கப்பா. சார், அந்த காசிமுடைய தாய் தந்தையருக்கு என்ன ஆயிடுச்சு? தாய் வந்து இறந்துட்டா. சரியா? தாய் வந்து இறந்துட்டா. அப்பா வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா வேற வெட்டிங் முடிச்சிட்டாரு. சோ இருந்தாலும் அவ கூப்பிட்டிருக்கிறா. காசிமையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டாலும் காசிமிக்கும் பிள்ளைகளுக்கும் என்னத்தை யாரை விட்டு வர விருப்பம் இல்லைன்னா மூத்தம்மாவை விட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஓகே, அப்ப அப்பாவும் என்ன செஞ்சிட்டாருன்னா மூத்தம்மாகிட்டே விட்டுட்டு இருக்கிறா. அவ்வளவுதான். சரியா? அம்மா இறந்துட்டா, அப்பா இருக்கிறா. அப்பா வந்து வேற வெட்டிங் முடிச்சிட்டார். சரி. பேர குழந்தைகள் மேல் பாசமுடையவளா இருக்கிறா. பேரனுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பதில் விருப்பமுடையவளா இருக்கிறா. இதெல்லாம் அவளுடைய குணப்பண்புகள். ஓய்வு ஒளிச்சலின்றி வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக என்ன செஞ்சு கொண்டிருப்பா, செய்யக்கூடிய ஒருத்தையா இருக்கிறா. நோய் வந்தாலும் சரி, எப்பயும் அவ படுத்திக்கல. ஆஸ்பத்திரிக்கு என்று போகல. ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்றது ஹாஸ்பிட்டல்ல சொல்றது. ஏன்னா ஆஸ்பத்திரி என்று சொல்றோம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்ற ஒரு சொல். அப்போ எப்பவுமே என்ன செய்ய மாட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு என்ற வளைஞ்சி திரிகிறது இல்ல. அதாவது கிராமத்துல வந்து ஒரு பிரசவத்தை பார்க்கக்கூடிய ஒரு வைத்தியராக இருக்கிறார். இன்னைக்குதான் நாங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவம் பார்க்கிறது என்று சொன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர்.
பல லட்சக்கணக்கான காசை வந்து நாங்க செலவழிக்க வேண்டியிருக்குது. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல என்ன இல்ல பிள்ளைகள் இப்படி எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்து அட்மிட் ஆகி எல்லாம் பிரசவம் பார்க்கறது எல்லாம் இல்ல. ஆரம்ப காலத்துல கிராமத்து மக்கள் எல்லாமே வீடுகள்ல தான் குழந்தைகள் கிடைச்சிருக்குது. சரியா? அப்போ இறந்து போயிட்டாங்களா அவங்க எல்லாம்? சரி, இறந்துட்டாங்களா? சொல்ல போன பிள்ளைகள் நானும் வீட்டுல கிடைச்சதா அப்ப சொல்லுவாங்க. நான் வந்து வீட்டிலேயே கிடைச்சிட்டேன், ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக இல்லை அப்படின்னு சொல்லி. சோ நாங்க இருந்தது ஆரம்பத்துல கிராமம் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்லயே கிடைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னும் பாட்டி சொல்லுவாங்க, நான் தான் உங்களுக்கு பிரசவம் பார்த்து நான் தான் உங்களுக்கு முதலா தூக்குனேன் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இப்ப நாங்கள இறந்து போயிட்டோமா அல்லது எங்களுக்கு எல்லாம் சுகம் இல்லாம போயிட்டதா அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், அது ஒரு பெரிய ஒரு மாஃபியான்னு சொல்லுவோம் அதை. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஒரு மாஃபியாவா மாறி கொண்டு வருது. ஓகே, அப்போ ஒரு பிரசவத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வைத்தியராக, அதே மாதிரி ஒரு மிருக வைத்தியராக இருக்கிறா. எல்லாத்துலயும் இவர் ஒரு சிறந்த ஒரு பெண்ணா இருக்கிறா. எப்பவுமே இவருக்கு வந்து டயர்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எப்பயும் ஓய்வு ஒளிச்சல் ஓடிக்கொண்டே இருப்பா, இருளையும் பார்க்க மாட்டா, பகலையும் பார்க்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நோய் வந்தாலும் படுக்கையில் கிடவாது வீட்டு வைத்தியத்தின் மூலமாக தன்னை சுகப்படுத்திக் கூடக்கூடிய ஒரு தன்மை விலக்கி இருக்குது. அதுக்கு என்று சொல்லியிருப்பாங்க, ஊரல் பக்கெட்டை வாங்கி குடிச்சு கொள்ளுவான். அதே போல அவனுடைய தலை வந்து ரொம்ப கருகரு என்று இருக்கிறதுக்கு என்ன பிள்ளைகள் காரணம்? அவட தலை என்ன அவ பூசுறா? ஓகே, அது என்ன எண்ணத்தால தயாரிக்கப்பட்ட என்ன? ஆடாதோடையும் ஏன்னா உழுவல் அரிசியும் சேர்த்து ஏன்னா தயாரிக்கப்பட்ட ஒரு எண்ணெயை தான் அவ எப்பயுமே பூசுவா. சோ இதெல்லாம் அவளுக்கான சில விடயங்களா இருக்குது. நோய் வந்தா பயப்பட மாட்டா. அல்லுக்குத்து தோடுகள், கருகமணி மாலை, செப்பு காப்புகள் என்று அழகா உடுத்தி அமர்க்கலமா இருப்பா. தைரியமும் உற்சாகமும் கடின உழைப்பும் பழமையினுடைய நம்பிக்கையும் குடும்ப பாசம், எவருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம், எளிமையான கிராமத்து வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த மூத்தம்மா இருக்கிறார். சோ இது மட்டும் இல்ல, சில விடயங்கள் இன்னுமே சில உங்களோட புத்தகத்திலேயும் சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட புத்தகத்திலே கொடுத்திருக்கிறாங்க. மூத்தம்மாவினுடைய சில குணப்பண்புகள், சுபாவம் என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, இதுல ஏற்கனவே நான் கொடுத்த சில விஷயங்கள் தான் இதுலயுமே கொடுத்திருக்கிறார். ஓகே, ரெண்டாவது விடயம் வந்து இங்க கேட்கப்படுறது காசிமினுடைய குணவியல்புகள் என்ன அப்படிங்கிறது தான். இது எங்களுக்கு பெரும்பாலும் ஃபைனல் எக்ஸாமுக்கு குணவியல்புகள் வர்றது குறைவா இருக்கும். ஏன்னா எல்லா குணவியல்புகளும் வந்துட்டது. கொஞ்சம் வித்தியாசமான வினாக்கள் தான் கேட்பாங்க. இருந்தாலும் உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த மாதிரியான வினாக்கள் கேட்பாங்க. காசிமினுடைய குணவியல்புகள் எப்படி, மூத்த வாப்பாவின் குணவியல்புகள் எப்படி என்றெல்லாம் கொஞ்சம் வினாக்கள் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் இல்லையா? இப்போ காசிமின் குணவியல்புகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே இறந்த தன்னுடைய அம்மாவின் நினைவுகளோட எப்பவுமே வாழக்கூடிய ஒருத்தனா இருக்கிறான். ஏன்னா இறந்த தன் தாயின் நினைவுகளோட வாழக்கூடியவனா இருப்பான். மூத்தம்மா மீது தன்னுடைய பாசம் ரொம்பவுமே பாசமா இருப்பான். மூத்தம்மா மீது மட்டும் இல்ல, தன்னுடைய தங்கை மேலே ரொம்ப பாசமா இருக்கக்கூடியவன். ஏண்டா முதல் ஸ்டார்ட்ல எப்படி சொல்லியிருப்பாங்கடா, தன்னுடைய தங்கச்சிய மஞ்சோனா மரத்துக்கு கீழே இருக்கிற என்னத்துக்கு ஊஞ்சல்ல வந்து வைத்து கொண்டு இருக்கிற தன்னுடைய தங்கச்சியை கவனமா பார்த்து கொள்றது. கடைசியா மூத்தம்மா இறந்த பிறகும் என்ன சொல்லுவாங்க, தங்கச்சிய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் அவ போவா. சோ இந்த இடத்துல எல்லாம் தங்கச்சி மேல பாசமா இருக்கிறா, தன்னுடைய அம்மா மேல பாசமா இருக்கிறா, மூத்த வாப்பா மேல பாசமா இருப்பான். இப்படி அது நல்ல ஒரு பாசமான ஒரு பொடியனாக அவன் இருக்கிறான். ஆரம்பத்துல பயந்தாங்கொல்லியாக இருந்தாலுமே கதையினுடைய இறுதியில இவன் ஒரு சிறந்த ஒருத்தனாக எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறான். சிறந்த தைரியமான ஒருத்தனாக இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறான். கற்றி விசில் சத்தம் கேட்கிறதா இருக்கட்டும், மஞ்சோனா மரத்தை பாக்குறதா இருக்கட்டும், பல விடயங்களுக்கு பயந்த இந்த காசிம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தற்பொழுது ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரமாக எங்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. சோ இப்ப தைரியம் உள்ள ஒருத்தனா மாறி இருக்கிறான். ஆரம்பத்தில் பயந்து காணப்பட்டாலும் பின் தைரியமாக இருக்கிற வரவழைச்சு கொண்டவர். மூத்தம்மாவை எண்ணி பெருமைப்படக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். ஏன்னா மூத்தம்மா வந்து ஒரு குட்டி இளவரசியா நினைக்கிறான், அதே நேரம் தன்னையும் ஒரு குட்டி இளவரசனா அவன் நினைச்சு கொள்றான். இப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய விழா எலும்புகள் சிறகுகள் மெளிச்சதாகவும் தான் தற்பொழுது எம்பி பறக்க முயற்சி செய்வதாகவும் சொல்லுகின்ற பொழுது தான் மூத்தம்மாவை போல ஒரு இளவரசி அவள் தானும் ஒரு இளவரசனாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு யாருகிட்ட இருக்குது அப்படின்னா இந்த காசிம் கிட்ட இருக்குது. சரியா? சொல்லுங்கப்பா. கற்பனை திறனுடையவன் சொல்லலாம். சொல்லலாம். இதுல உங்களுக்கு என்ன தோணுது? உதாரணத்துக்கு அவன் எப்படி இதுல வந்து குணப்பண்புகள் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து என்னைய பத்தி சொல்லுங்க அப்படின்னா என்னைய பத்தி என்ன சொல்லலாம்?
என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது தானே. ஆனா மூத்த அந்த அந்த கதாபாத்திரத்தோட அப்பாவை பத்தி உங்களோட கேட்க சொன்னா எங்க அப்பா அப்படிதான். அவருடைய குணப்பண்புகள்ல ரெண்டு விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்து தன்னுடைய தோற்றத்தை பத்தி சொல்லுவோம். அவர் வந்து ரொம்பவுமே அழகானவர், இப்படிதான் ஹாஸ்டல் இருப்பாரு, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாரு, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் எப்படி சொல்லுவோம், அவர் வந்து ரொம்ப நல்லவர், எங்க மேல ரொம்பவுமே பாசமானவர், எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, இதெல்லாம் நாங்க சொல்லுவோம்ல. ஆக குணப்பண்புகள் அப்படிங்கிறப்ப ரெண்டுமே சொல்லலாம். பட் இங்கே நம்ம கேட்கிற விஷயம் என்ன குணப்பண்புகள் இல்ல, அவருடைய தோற்றம் சார்ந்த குணப்பண்புகள் இல்ல. கேட்கப்படுறது அவருடைய மனம் சார்ந்த, அவருடைய இயல்பு சார்ந்த குணப்பண்புகளை மட்டும்தான் இங்க வந்து கேட்கிறாங்க. சரியா? அப்ப இததான் நாங்க இங்க சொல்லலாம். அப்ப அவருடைய தோற்றப்பொழிவுகள் பத்தி எங்களுக்கு விளங்கப்படுத்தவே இல்லை. பட் தோற்றப்பொழிவுகளே சொல்லலாம். எப்படி மூத்தவா அப்பாவினுடைய தோற்றப்பொழிவு நாங்க சொல்லலாம். அதுவும் ஒரு குணப்பண்பு தானே. எப்பவும் வந்து ரொம்ப அழகா இருப்பார். எப்படி இருப்பார் பிள்ளைகள்? அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். மூத்தவாப்பா அவருடைய பற்களை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கும். அது அடுத்து வந்து அவர் சுருட்டு போய்க்கக்கூடியவர், கூட்டுக்கிறதையில படுத்திருக்கு, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆக அவருடைய தோற்றப்பொழிவு சொல்லப்பட்டிருக்கும். மூத்தவாப்பாண்ட தலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி பிள்ளைகள் இருக்கும் மூத்தவாப்பாண்ட தலை? சோப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் மூத்தவாப்பாண்ட குணவியல்புகள் தானே. சோ இதை பார்த்துருவோம். மூத்தமாவை நீ பெருமைப்படக்கூடியவன். அடுத்து மூத்தமா மீது பயமும் மரியாதை உடையவன். எந்த இடத்துல பிள்ளைகள் இந்த பயம் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காட்டப்பட்டிருக்கு? யாருக்கு சொல்ல முடியும்? இந்த பயம் மரியாதை உடையவன் அப்படிங்கிறது எந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு? எந்த அடி என்னன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? பயமும் மரியாதை உடையவன். சட்டையில் பட்ட வாழைக்கறி புத்தகத்தில் மறைச்சு கொண்டு சட்டையில் பட்டிருக்கக்கூடிய அந்த விளாம்பலத்தினுடைய கரை மறுபோட்டிருக்கிறது, அவா கண்டா என்ன ஏசுவா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது வந்து பயமும் மரியாதையும் கலந்த உண்டாகத்தான் எங்களுக்கு அங்க பாக்குறதா இருக்குது. சரி, மூத்தமாவின் பிரிவில் வந்து உடைந்து போகக்கூடியவனாக அவன் இருக்கிறான். ஏன்னா மூத்தம்மாவின் பிரிவு அவ இறந்த பிறகு அவ வந்து குலுங்கி குலுங்கி அழுகுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். மூத்தம்மா தன்னை விட்டு போறதாகவும் அவன் எண்ணுவான். பட் முழுமையா அவன் இறந்து போயிட்டதா அவன் எப்பவுமே நினைக்கல. என்ன நினைக்கிறான்? மூத்தவா அப்பாவின் கூட்டுக்கரத்தையில தான் அவ வந்து மூடி முக்காலிட்டு செல்வதாகத்தான் அவன் அங்க வந்து நினைக்கிறான். சரியா? ஓகே. சோ இதெல்லாம் என்னன்னா காசிமினுடைய சில குணப்பண்புகளாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னுமே நிறைய எழுதியிருக்கிறான். சரி, நிறைய இருக்கும். பட் நீங்க ஒரு சில விஷயங்களை மட்டும், இந்த விடயத்தை மட்டுமே வச்சு விளங்கப்படுத்த பார்க்கணும் பிள்ளைகள். சரியா? இப்போ ஒரு கேள்வி எப்படி வந்துருச்சு அப்படின்னா, காசிமினுடைய குணப்பண்புகளை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இங்க காசிமின் குணப்பண்புகளை மட்டும் கொடுத்திருக்கமே ஒளி இன்னும் விளக்கப்படுத்தல. இதை எப்படி விளங்கப்படுத்தலாம் அப்படின்னா, முதலாவது ஒரு ஒரு வினா எழுத போறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு முன்னுரை வந்து இருக்கணும். சரியா? ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓட்டமாவடி அரபாத் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதையாக இந்த மூத்தமா சிறுகதையை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த சிறுகதையிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் இச்சிறுகதையினுடைய முக்கிய கதாபாத்திரமாக காசிமியுடைய கதாபாத்திரம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது விடயமாக இறந்த தாயினுடைய நினைவுகளோடு இவன் இயங்கி இருக்கக்கூடிய ஒருவனாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறார். உதாரணமாக தான் உறங்கியதன் பின்பு தன்னுடைய தாயானவள் சுருள் சுருளாய் வெள்ளை நிறமாக வந்ததாகவும் தன்னை கட்டி அணைப்பது போல தொடுத்ததாகவும் பல விடயங்கள் இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது விடயமாக மூத்தம்மா மீதும் தன்னுடைய தங்கச்சி மீதும் அல்லது தன்னுடைய தங்கையின் மீதும் மூத்த பாப்பாவின் மீதும் தன்னுடைய தாயின் மீதும் அதிகம் பாசமுடையவனாக இவன் இங்கே காட்டப்பட்டிருக்கிறான். மூத்தமா சிறுகதையினுடைய பல இடங்களில் இந்த விடயம் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறியலாம். அது கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அதுல இடையில ஏதாவது ஒரு விடயம் உதாரணத்தை நீங்க கண்டிப்பா கொடுத்திருக்கணும். சிறுகதையினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அந்த சிறுகதையில இருந்து ஏதாவது ஒரு அடி வந்து நீங்க கண்டிப்பா சொல்லியிருக்க. சரி, அதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாம நீங்க பொதுவா இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் குறையும். சரி, அதை பார்த்துக்கொள்ளுங்க. சோ தன்னுடைய தங்கச்சி மீதும் பாசமுடையவள் என்பதை மஞ்சோனா மரத்தின் கீழ் ஏதாவது ஒரு அடி, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சல ஏதாவது ஒரு அடி வந்து நீங்க சொல்லலாம். தங்கச்சியே ஊஞ்சலின் கீழ் இருக்கிற அந்த ஊஞ்சலில் வைத்துக் கொண்டிருந்த பொழுதோ, ஏன்னா தங்கச்சியானது விரல் சூப்பி கொண்டு அங்குமங்கும் தெரிந்துகின்ற பொழுதோ, இப்படியெல்லாம் பல விடயங்கள் ஏதாவது ஒரு இடத்தை நீங்க எடுத்துக்காட்டி மேற்கோள் குறிக்கோளை காட்டிக்கொண்டீங்க என்றாலே போதும். சரியா? அடுத்து இப்படியாக ஆரம்பத்தில் பயந்தான் கொல்லிப்பட்ட முடியவனாகவும் பிற்பட்ட கதை களத்திலே அவன் சிறந்த ஒரு இளைஞனாகவும் இங்கே காட்டப்பட்டிருப்பதை இச்சிறுகதையினுடைய காசிமினுடைய குணப்பண்புகள் எடுத்து காட்டும் ஒரு சிறந்த விடயமாகும். இப்படி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முழுமையா இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் வச்சு, ஒவ்வொரு பாயிண்ட் இப்ப 2 4 இடத்துல 6 7 பாயிண்ட் இருக்குதானே, 7 பாயிண்ட் என்றா
இந்த 2 பாயிண்ட வச்சு ஒரு பந்தி எழுத பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பந்தி ஒன்று எழுதுறது எப்படி அப்படின்னா, ஒரு மைய கருத்து இருக்கணும், அல்லது அதாவது சொல்லுவோம் அழகு வாக்கியம் ஒன்று சொல்லுவோம். அந்த அழகு வாக்கியத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன தெரிய செஞ்சிருக்கணும், அதை விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன், ஒரு பலூன் வியாபாரி இருக்கிறாரு. இந்த பலூன் வியாபாரி கதை சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பலூன் வியாபாரி கதை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா? சொல்லலையா? சொன்னேன். அப்ப பலூன் வியாபாரி என்ன செய்யறாரு அப்படின்னா, பலூன் விற்கிறதுக்காக போறாரு. கேட்காதவங்க கேட்டுக்கொள்ளுங்க. பலூன் வியாபாரி பலூன் விற்கிறதுக்காக போறாரு. டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 100 பலூன்களை தன்னுடைய தலையில கட்டி கொண்டுதான் போறாரு. போனா அவர் போற இடங்களுக்கு போறப்போ அவங்களுக்கு ஒரு 20 பலூன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாம் உடைஞ்சிரும். சோ வெயிலுக்கு மழைக்கு ஒரு சில குறும்புக்கார பிள்ளையெல்லாம் குத்தி விட்டுருவாங்க. சோ இப்படியெல்லாம் அவர் வந்து கடைசி மட்டும் அங்க போய் முடிக்க முடியாது. அப்ப அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, பலூன்களை தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக்கொண்டு அங்க போய் ஊதி கொடுக்கலாம். இந்த மாதிரிதான் நாங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, முழுமையா பாடமாக்கி இதுக்கான அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க பாடமாக்குறதுல ஒரு சிலர் என்ன செய்வாங்க, முழு நோட்ஸையும் உட்கார்ந்து பாடமாக்குறது அப்படி செய்யாதீங்க. நோட்ஸ் பாடமாக்க தேவையில்லை. இதுல இருக்க இந்த 2 பாயிண்ட வச்சுக்கொண்டு என்ன செஞ்சிருக்கணும், நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கதை கட்ட தெரிஞ்சிருக்கணும். கதை கட்டுதல்னா சொல்லுவோம்ல, ஒரு விஷயம் எங்களுக்கு காது கெட்டிருச்சுண்டா, இப்ப கிராமப்புறங்கள்ல என்னன்னா, கிராமப்புறங்கள்ல மட்டும் இல்ல பிள்ளைகள். சோ ஒரு சில இடங்கள்ல ஏதாவது ஒரு ஒரு பொய் கதை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், விஜய் திரிசாட கதை உங்களுக்கு நீங்க பெரும்பாலும் Facebookல எல்லாம் பார்த்திருப்பீங்க. விஜய் திரிசாட அந்த இது நீங்க கேள்விப்பட்டீங்கல்ல. சோ அது பற்றியான போஸ்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் Facebookல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல்வேறுபட்ட கதைகள் கட்டப்படுது. இதுதான் அந்த கதை கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். கதை கட்டுதல்னா பொய் விடயங்களை வந்து நாங்க எட் பண்ணி சொல்லிட்டு போவோம். இங்க நீங்க பொய் விடயங்களை எட் பண்ண இயலாது. பட் நீங்க என்ன செய்யலாம், ஒரு சில விஷயங்களை இன்னும் மேலும் விவரிச்சு என்ன செய்யலாம், நீங்க எழுத முடியும். சரியா? ரைட். ஓகே. அப்ப நாங்க எங்களுக்கான நேரம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து ஆன்லைன்ல படிக்கிறப்ப இந்த அளவுக்கு விளக்கம் வந்து கொடுக்கறதுக்கு எங்களால இயலாது. ஆரம்பத்துல வந்து இவ்வளவு விளக்கம் நான் கொடுத்திருக்க மாட்டேன். பட் இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? இன்றைக்கு தான் உங்களுக்கு அதான் முதல் ஸ்மார்ட் போர்ட்ல லைவ்ல வந்து உங்களுக்கு இன்றைக்கு தான் முதலா படிப்பிச்சிருக்கிறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லயே இன்றைக்கு தான் உங்களுக்கு லைவ்ல முதலாவது படிப்பிச்சிருக்கிறேன். ஸோ இது எப்படி இருந்தது? ஸோ ஏற்கனவே நான் படிப்பிச்சதுக்கும் இப்போதைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, இல்லாட்டி ஏதாவது நாங்க சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்டா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்து போட்டு விடுங்க பிள்ளைகள். ஓகேண்டா ஓகே மெசேஜ் போட்டுருங்க. ஓகே பிள்ளைகள், குட் நைட். நாங்க அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுங்க. ஓகே Thank you, sir.